மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 9ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று மக்களிடம் புரட்சித் தலைவி அம்மா என்றால் என்ன நினைவு வருகிறது என்று கேட்டோம். அம்மா இறந்து போச்சு. இன்னும் ஆட்சியில் வந்து அந்த அம்மா இருந்து எந்த கட்சியும் உருவாயிருக்காது. இதை பார், அம்மா கூட வாங்கி வச்சுங்கிற பார். புரட்சி தலைவி அம்மா. அம்மா எங்களுக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். நான் கண்ணை முன்னா கூட அம்மா மேலே தான் உயிர் போவோம். அப்படி வந்தால் இப்போ ஒருத்தர் தலைவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏழை மக்களுக்கு கொஞ்சம் சாப்பாடுக்கோசரம் சாப்பாடுலாம் போட்டு அம்மா உணவகமே. சின்ன குழந்தைங்க கேட்டால் கூட அம்மா யாருன்னா ஜெயலலிதா அம்மாவை தான் காட்டும். அதான் அம்மானு. அவங்க தைரியம் தான். இல்லை ஒரு பெண்ணாக இருந்து தைரியம் யாருக்கும் இல்லை. அந்த தைரியம் புரட்சித் தலைவர் அம்மானுன்னா என்ன ஞாபகத்துக்கு வருதுன்றீங்களா? அவங்களோட செயல்பாடெல்லாம் நல்ல திறமையாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் இன்னமும் செவ்வான செஞ்சுருப்பாங்க. ஏதோ சதி பண்ணி அவளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் வேறு என்ன இருக்குது நினைவு நாள். அதுக்குனால தற்செயலாக வந்தோம். நானும் அந்த கட்சியாக தான் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நன்றி அதுக்காக. வேறு அம்மா அவர்களுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து அம்மா கட்சி தான். நாங்கள் இப்போ அவங்க செஞ்ச வரலாற்றில் செஞ்ச சாதனை நிறைய இப்போ செய்கிறதுக்கு அதுமாரி ஆள் கிடையாது. அதுதான் சொல்லுவேன். புரட்சி தலைவி தான் வரும். ஜெயலலிதா அம்மா வருவாங்க. அம்மா அம்மா புரட்சி தலைவி அம்மா. அப்பா எம்ஜி ராமச்சந்திர அப்பா. எம்ஜி ராமச்சந்திர அப்பா. எம்ஜிஆர். புரட்சி தலைவி அம்மா. அம்மா எங்களுக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். நான் கண்ணை முன்னா கூட அம்மா மேலே தான் உயிர் போவோம். நான் செத்துனா கூட இதுமாதிரி புடவை போடு. எங்கள் வீட்டில் திடீர்னு வந்துட்டேன். புடவை கட்டியாரில் நான் 2 புடவை வச்சுக்கிறேன் மாற்றி மாற்றி. அம்மா போடுவேன், அப்பா போடுவேன். அப்பா திடீர்னு வந்து நாங்கள் பூந்தமல்லி. இதை பார், அம்மா கூட வாங்கி வச்சுக்கிறேன் பார். அம்மாத்து வந்து அடையாளத்துக்கு அம்மாத்து எங்கள் அம்மா பிடிக்கும். அம்மா புரட்சி தலைவி அம்மா, செல்வி அம்மா, ஜெயலலிதா அம்மா பிடிக்கும். 2 பேரும் அம்மா இன்னும் என்ன அம்மா அப்பா இருந்தாங்களன்னா நாடு நன்மை கொடுக்கும், ரொம்ப நல்லது நடக்கும். இப்போ அவங்க பிரிஞ்சு போனாங்க. எதே பிரிஞ்சு போச்சு. அது பிரிஞ்சு போனால் பிரியாடு. அது ரெட்டலை தான். நான் எங்கள் குடும்பம் ரெட்டாலை. 35 ஓட்டுங்க இருக்குது எங்கள் வீடு. ரெட்டலி தான். பொம்பளைக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு குறை தல்கிற வயசு பொண்ணு போனால் அந்த பொண்ணை கற்பழிச்சிடுறானுங்க. எதே செய்கிறானுங்க. அம்மா இருந்தால் சுட்டு கொண்டுருவாங்க. இப்போ இருக்கிறவ சும்மா ஜெயிலில் போடுறான், ஜாமீனில் வந்துடுறான். இன்னொரு பொண்ணு சாவச்சிட்றான். குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பயப்புது, ஸ்கூல் போக பயப்புது, காலேஜ் போக பயப்புது, காலேஜ் போக பயப்புது, ஸ்கூல் போக பயப்புது. ஏன் நம்ம சொன்னாங்க கெய்வ ஆகிட்டியும் கொஞ்சம் மீடியமாக விற்கிற நெகி போட்டுன்னு போனால் கூட எங்களை கற்பழிச்சிட்றான். வீட்டு போய் நெகி கட்டிடுறான். கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் தலைகள் வெளிச்சுன்னு போனால் அந்த பொம்பளை சாவச்சிட்றான். நடக்குது சொல்கிறேன் ராஜா, தப்பாக சொல்கிறேப்பா. நடக்குது சொல்கிறேன். பிள்ளைங்கள ஸ்கூல் போக முடியல, காலேஜ் போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல. சாதாரண 7 வயசு 8 வயசு பசங்களை கூட கற்பழிச்சிடுறானுங்க. அவங்கள உடனே சுட்டு கொளுட்டுணும். வீட்டுக்கு போகிற நிலை இல்லை. பசங்க போச்சே ஜெயிலில் போடுறாங்க, அப்போ வந்துடுறாங்க. பசங்க போச்சு ஸ்கூலுக்கு, என்ன வரலையே அப்படி இல்லை. வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைங்க வரலன்னு அவங்க மேலேயே அச்சம் கெடுக்குது. அதுமாரி செஞ்சிடுறானுங்க. அவனுங்கள உடனே அம்மா இருந்தா அப்பா இருந்தா ஜெயலலிதா அம்மா இருந்தா எம்டி ராமச்சந்திரனா எம்ஜிஆருக்கு வருது. எம்ஜிஆர் இருந்தாருன்னா சுட்டு கொண்டுவார். ஜெயலலிதா அம்மா இருந்தால் சுட்டு கொண்டுருவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கும். அவங்க சுட்டுறாங்களே அந்த பொண்ணு கற்பழிக்கூடாது, அங்கே போகக்கூடாது, நம்மளை சாவடிச்சிடுறாங்களா பயம் இருக்கும். நம்ம போந்து வந்துடுறானே என்ன பண்ண முடியும்? அதனால நான் நிறைய பேசுகிறேன்னு பார்க்குறது எனக்கு வந்து மூச்சு வாங்குது. பெரிய மனுஷன் வச்சா தெரிஞ்ச அளவுக்கு தப்பாக இருந்தால் மனுஷங்க. நன்றி, வணக்கம். அம்மா இருக்கிற நாடு எல்லாம் இப்போ நாடு குடிசேர மாறுது. கொலை எல்லாமே இப்போ தான் நடக்குது. நம்ம ஆட்சியில் எதுவுமே நடக்கலை. ஆட்சி நல்லா ஓடி வந்து இப்போ வந்து தான் கொலைன்னு கூட சர்ச்சைகளாக வந்து சேர்ந்து அடையாள மறந்துச்சு எல்லாமே. புரட்சித்தலைவர் அம்மானா அம்மா உணவகம். அம்மா உணவகம் ஒன்று அந்த அம்மா வரலாறு படிச்சுட்டு போயிட்டாங்க. வேறு அம்மா வந்து
இந்த ஃப்ரீ பஸ்ஸு முதல்ல ஆரம்பத்தில் பெண்களுக்கு காலேஜ் பசங்கள்லாம் விட்டுருந்தாங்க. இப்போது காலேஜ் பசங்கள்லாம் அந்த இதுவே இல்லை. அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலேஜுடைய தலித் பசங்களுக்கெல்லாம், தலித் மக்களுக்கெல்லாம் வந்து காலேஜ் ஃபீஸுக்கு வந்து ஐடி படிக்கிற பசங்களாம் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ பணம் கட்டி படிக்கிற லெவல் வந்துடுச்சு இப்போதைக்கு. இப்போ அதான் இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்னால ஒன்றும் இப்போ தலித் பசங்கள்லாம் எதுவுமே பண்ண முடியல. படிப்பு வசதியாக வந்து அதுக்கு முன்னேற முடியல. எல்லா இதுலேயும் தோல்வியாக தான் இருக்குது. எங்கே போய் நம்ம லோன் கேட்டால் கூட ஒரு பேங்க்கில், எந்த பேங்க்கில் லோன் தர மாட்டான் படிப்புக்குன்ட்டு. நிறைய போராடுறாங்க மக்கள். தலித் தலைவர்லாம் போராடின்னு தான் இருக்கிறாங்க. ஒன்றுமோ அது என்றைக்கு வந்து அது விடுவு காலம் வரும்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு அப்புறம் வேறு யார் வருவாங்க புதுசாக? அப்படி வந்தால் இப்போ ஒருத்தர் தலைவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்தால் செய்வார்னு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறோம். விஜய் தலைவர் வந்தால் வருவாருன்னு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறோம். அவர் வந்தால் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணுவாருன்னு நம்பிக்கின்னு இருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. நிறைய பசங்க படிச்சுட்டு சும்மா இருக்குது வீட்டில். எவ்வளோ கீழ் மட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எந்த உதவியும் இல்லை இந்த ஆட்சியில். அவரை தான் நம்பி நிற்கிறோம். அவர் வந்தார்னா ஏதாவது நல்லது கண்டிப்பாக செய்வார். அம்மாவுக்கு அடுத்தது அவர் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தை, இலவச மடிக்கணினி, பசங்களுக்கு சைக்கிள் இதை தான் ஞாபகம் வரும் எங்களுக்கு. அம்மா இருந்த வரைக்கும் அம்மா தான். அவங்கள இழந்து நாங்கள் ரொம்ப வாடணும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெயலலிதா அம்மானால கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அவங்க வரைக்கும் கொஞ்சம் நிறைய நல்லதுலாம் பண்ணாங்க. மக்களுக்கு சேவைக்கு எல்லாமே நல்லதுலாம் பண்ணாங்க. இப்போ அவங்க இல்லாத போது ஒரு மாதிரியாக இருக்காங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட நிறைய யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஏழை மக்களுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் போட்டு அம்மா உணவகமே அவங்க இருக்கும் போது நல்லா இருந்துச்சு. ஆட்சி கீச்சு எல்லாமே. இப்போ கொஞ்சம் மோடி கீட்டு அவங்களாம் வந்ததுனால ஒரு மாதிரி டவுனாக பிடிக்கல. ஜெயலலிதா அம்மானா பேர் அவங்க ஒரு இந்தியாவில் இரும்பு பெண்மணி. அவங்க எந்த பொருளை தொட்டாலும் அது விளங்க. எந்த கட்சிக்கும் வந்து சிறப்பான செயல்பாடு. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொல்லி அவங்க வாழ்ந்தவங்க. அவங்க இருக்கும்பொழுது கட்சி செழிப்பாக இருந்தது, மக்களும் செழிப்பாக இருந்தாங்க. அவங்க புகழ் என்றும் வளரும், என்றும் அவங்க புகழ் ஓங்கணும். அம்மா சிறப்பாக ஆட்சியை செஞ்சாங்க. ரெண்டாவது என்னென்னா தங்கத்தில் தாலி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் குழந்தை பெண்கள்லாம் பால் ஊட்டி கொடுக்கறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் ஒரு அறையை கட்டி கொடுத்தாங்க. அம்மா புகழ் வாழ்க. அம்மா உணவகம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ அதே ஆட்சி யாரும் செய்கிறதில்ல. அம்மா வாழ்க. அம்மான்னா இங்கே ஏழைகளின் ஒரே தெய்வமாக விளங்கக்கூடியவங்க புரட்சித் தலைவர் அம்மா தாங்க. அவங்க இருந்த காலத்தில் ஏழ்மைங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் இருந்தது. பசி பட்டி எங்கே ஒரு ஏழ்மை கஷ்டப்படுறாங்களோ அதை ஆராய்ஞ்சு அவங்க ஆட்சியில் ஒரு நல்ல தீர்வை அந்த ஏழைக்கு செஞ்சாங்க. இப்போ எந்த விதமான கஷ்டங்களும் இருந்தும் எங்கள் ஏழைகளுக்கு எந்த விதமான இது செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க. அப்படியாப்பட்ட அம்மா வந்து புரட்சித் தலைவர் ஆட்சி வந்து என்றைக்கும் இன்னும் 100 ஆண்டு அவங்களுடைய புகழும் அவங்களுடைய இயக்கமும் வாழணும் அப்படிங்கிறதாங்க எங்களுடைய கொள்கை. புரட்சி அம்மான்னு சொன்னால் மக்களுக்கு செய்த சேவைகள் தான் வரும். அதனால் மக்களுக்காக நான்கிற அவங்களோட வாசகம் அவங்க கல்லறையில் புதைக்கப்பட்டிருக்கு. அது நினைவுகள் வந்து என்றைக்குமே மாறாது. அம்மா செய்த நிறையா நல்ல திட்டங்கள் எல்லாமே இப்போ இந்த திமுக ஆட்சியில் மூடப்பட்டு விட்டது. அதெல்லாம் இப்போ திருப்பி அவங்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வரணும்னா நல்ல சேவைகளாக இருந்து நல்ல ஆட்சிகள் அதை திருப்பி அந்த நலத்திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு பாடுபடுவோம். அதுமாரி ஒரு நிலைப்பாடு நல்லது செய்வோம். அம்மாவுக்காக நாங்கள் எதையுமே செய்ய தயாராக இருக்கோம். மக்களுக்காக நாங்களும் நல்லா ஓட்டு போட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாட்டுக்கு நல்லது புரியணுங்கிற நிலை தான் எங்களுடைய ஆசை. அதுதான் எப்போதும் எங்கள் கடமையாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யணும். புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம்? அம்மா பற்றி சொல்கிறது எவ்வளோ இருக்குது, எதை சொல்கிறது. அவங்களே ஒரு 10 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க இறந்தது உங்கள் பேட்டுக்கு நேரமாகிடுச்சு.
அவங்க இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப பேர் நினச்சே பார்க்க முடியாது, அந்த வாழ்க்கையில் நடந்திருக்கும். அவங்க இல்லாதனால அவங்க எதிர்பார்க்காத இதெல்லாம் நடக்குது. அவங்க இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. அதுதான் அவங்க மேலே நாங்கள் உயிரே வச்சிருக்கோம். இது என்ன இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மானா உங்களுக்கு என்ன ஞாபகம்? எனக்கு தாய் போல், என்னை பெற்றவங்க போல் அவங்க. என்ன அவங்கள பற்றி சொல்ல சின்ன குறை கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்லது பண்ணாங்க, மக்களுக்கு நல்ல உதவியும் செஞ்சாங்க. சின்ன குழந்தைங்க கேட்டால் கூட அம்மா யாருன்னா ஜெயலலிதா அம்மாவை தான் காட்டும், அதான் அம்மானு. எனக்கு அம்மா அப்பாலாம் அவங்க தான். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். ஜெயலலிதா அம்மா படம்னா நல்லா விரும்பி பார்ப்பேன். மறக்க முடியாத நாள் அது. அவங்க செத்தா போல எங்களுக்கு தோணலை, எப்பவுமே உயிரோடு இருக்கிற போல தான் இருக்குது. அவங்க போட்டோ பார்த்தா கூட அவங்க உயிரோடு இருக்காங்க, செத்தா போல இல்லை அவங்க. வேற என்ன, இந்த அம்மா மாதிரி ஆட்சி பண்ண யாராலையும் முடியாது. காமராஜருக்கு அப்புறம் புரட்சி அம்மா தான். இன்னைக்கு இவ்வளோ கட்சி உருவாகிருக்கிறதுக்கு அந்த அம்மா உயிரோடு இருந்தால் இவ்வளோ கட்சி உருவாகிருக்காது. ஆனால் அந்த அம்மா இறந்தது எங்களுக்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு அழுக வேண்டியதாக இருக்குது. உண்மையில் அந்த அம்மா இறந்து போச்சு. இன்னைக்கு இன்னும் ஆட்சியில் அந்த அம்மா இருந்ததுன்னு எந்த கட்சியும் உருவாகிருக்காது, யாரும் முதலமைச்சராக வந்திருக்க முடியாது. இவ்வளோ கட்சியில் உருவாகிருக்கிறது அந்த அம்மா இறந்ததுனால தான். இதுமாதிரி சொல்ல முடியாது, அழுக வருது. எங்களை பெற்றவங்க கூட எனக்கு நினைவு வராது, அவங்கள தான் நினைவு வரும். ஆனால் அவங்கள போல் பெண் சிங்கம் போல் யாருமே இந்த நாட்டில் வர்றதுக்கே கஷ்டம். சாச்சிட்டாங்க. இல்லை 2 சென்டென்ஸ் சொன்னாங்க. என்ன சென்டென்ஸ் சொன்னாங்க? டாக்டர் ஜெயலலிதா அம்மா. அதான் ஒரு சென்டென்ஸ் 2 சொன்னாங்க தெரியுமா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் ஒரு 2 சென்டென்ஸ் சொன்னாங்க தெரியுமா? அதனுடைய அர்த்தங்கள் பல ஆயிரம். கண்டிப்பாக அதனுடைய எண்ணங்கள் மேற்கொண்டு செயல்பட்டால் தமிழ்நாடு நல்லா இருக்கு. அதுதான் அந்த சென்டென்ஸ் அவ்வளோ அருமையான சென்டென்ஸ். அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் அம்மா மக்கள் முன்னேற்ற சார்பில். அம்மா என்றாலே இல்லை பசி ஆத்துறது தாங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி அம்மா நினைவு தினம் அதுமாக தொழிற்சங்கம் இதே தெய்வம் அம்மா தொழிற்சங்க சார்பாக அறிமுகம் அவர் சார்பாகவும் செல்லப்பாண்டி அண்ணன் தலைவர் அவங்க சார்பாகவும் டிடி அண்ணன் அறிவுரைப்படியும் எல்லாருக்கும் பிரியாணி வழங்கிட்டு இருக்காங்க. அவங்க இல்லாதது எங்களுக்கு பெரிய ஒரு மனக்குறைவு தான். இப்போ அம்மாலாம் இருந்தால் நான்லாம் சீல் டிரைவராக ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் அம்மா இருந்தால் என்னை ஒரு கன்ஃபார்மாக ஒரு டிரைவராக போட்டுருந்துருப்பாங்க என்னுடைய லைஃபுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஓடிட்டு இருக்கிறேன் நான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான். அம்மான்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? என்ன ஞாபகத்துக்கு வருது? நடிச்ச ஞாபகத்துக்கு வருது, பார்த்த ஞாபகம் வருது. நல்லது செய்தாரு, நன்றி செய்தாங்க, எல்லாம் உண்டு அந்த அம்மாண்ட. என்ன அது அந்த அம்மாவை நாங்கள் பார்க்கோம். அம்மாவுக்கு கண்ணீர் விட்டு வந்தோம், எங்களுக்கெல்லாம் நன்றி செய்த அம்மா, எங்களுக்கெல்லாம் ஆதரிச்ச அம்மா. எங்களால் எங்கே போகிறோமோ எங்களுக்கு நன்றி செய்துங்க, எங்களுக்கு ஆதரிச்சுங்க, எங்களுக்கு எல்லாம் நன்றி செய்துங்க. எங்கள் அம்மா போயிட்டு பிறகு இப்போ எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை, நாங்கள் கெடுக்கிறோம். நாங்கள் உன்னைத்தான் நினச்சின்னு கெடுக்கிறோம். எங்கே போனாலும் நீ தான் அம்மா ஆதரவு, எங்களுக்கு வேறு யாரும் கிடையாதும்மா ஆதரவு, நீ தான் நன்றிம்மா. அது அம்மானா ஆளுமை தான். இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடக்குது, பீச்சில் மழை வந்தால் தண்ணி நிற்பது, இது சாதாரண விஷயம். இது கூட பப்ளிக் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, அந்த அம்மா தான் தண்ணி நிற்குமான்னு கேட்பாங்க. அதுதான் ஒரு ஆளுமை. எது இருந்தாலும் சரி, அம்மாவுடைய ஆட்சியில் மக்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த ஆட்சி 5 வருஷத்தில் கஷ்டம்னா கஷ்டம், வெள்ளக்காரங்க அதை கஷ்டப்பட்டாங்க பாருங்கள், அந்த கஷ்டம் பண்ணிக்கிறாங்க. அம்மா இருந்திருந்தா இது நடக்குமா நடக்குமான்னு கேட்குறாங்க பாருங்கள். அப்போ தான் அவங்க இல்லைன்ற குறை நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் அது நமக்கு தெரியல. மாதிரி இளைஞர்கள்லாம் இந்த அரசியல் வர்றதுக்கு காரணமே மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவை தான். அவங்களால தான் அரசியல் வந்தோம். அவங்களுடைய ஆளுமையை பார்த்து தான் அந்த ஒரு ஆசையில் அந்த ஆர்வத்தில் தான் நாங்களாம் அரசியலுக்கு வந்தோம். அதில் அவங்கள ஈடு செய்யறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவங்க வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் குயின். அவங்கள மாதிரி ஒரு லேடி இனிமேல் பிறக்க போகிறதும் கிடையாது,
இறந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கள வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரும் அவங்க மாதிரி பிறக்கவும் முடியாது. அவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து அவங்க இருக்க தொட்டுக்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. சாப்பாடுக்கெல்லாம் எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லை. பால் தட்டுப்பாடு இல்லை. பால் தட்டுப்பாடு இல்லை. சாப்பாடுக்கு தட்டுப்பாடு இல்லை. காசு பணத்துக்கு புலங்கிறதுல தட்டுப்பாடு இல்லை. எங்களுக்கு எல்லா வசதியுமே அவங்க இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு பரட்டு ரொம்ப நாங்கள் சிரமத்தில் தான் இருக்கிறோம். எந்த ஒரு யார்கிட்டையுமே காசு ஒரு 10 ரூபா 7 பிளேட்டு கூட கிடையாது. ரொம்ப வறட்சியில் போன மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காசை மாற்றினா பற்றில அதுதான் ரொம்ப கோளாறு பண்ணிட்டாங்க. மக்களை வந்து அவசரப்பட விட்டாங்க. மாற்றாமல் இருந்தாலும் கொஞ்சம் வந்து பணக்காரர் இருந்தால் கூட கொஞ்சம் இல்லாத இதை வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆக்கினவொடனே ரொம்ப தட்டுக்காடு ஆயிடுச்சு எங்களுக்கு. அதே ரொம்ப ரொம்ப வருத்தம். அம்மா இருக்க தொட்டுக்கு எங்களுக்கு எந்த புண்ணியமும் நல்ல புண்ணியம் செஞ்சாங்க எங்களுக்கு. அவங்க போனவுடனே எதோ பறி கொடுத்த மாதிரி நாங்களாம் நிற்கிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டு தாய் தப்பால் நினைக்கிறோமோ இல்லையோ அவங்கள நினைப்போம். நாங்கள் சேலுதம்மா வராங்க நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் மனசார வேண்டியிருந்தோம். அவங்கள கொடுப்போம் எல்லாமே போய் சேர்ந்துட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம். அந்த அம்மா இருக்க தொட்டுக்கு எங்களுக்கு எல்லா விஷயமே ஒரு சலுகை எங்களுக்கு இருந்துச்சு. இந்த சலுகை இப்போ கிடையாது எங்களுக்கு. ஆமாம். அம்மாவோட நினைவு நாள். ஆமாம் ஆமாம். சரி, அம்மாவோட நினைவு நாள் 9ஆம் வருஷம் இன்றைக்கி எங்களுக்கு போய் அதுக்கிட்ட நின்று நம்ம கஷ்ட சூழ்நிலைக்கு இந்த வேலைக்கு வேண்டாம், இங்கே இருந்துக்கிட்டே அவங்கள வேண்டிக்கிட்டோம். அம்மா தாயே எங்களால் வர முடியாட்டானா நீ ஆசீர்வாதம் எங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம்மா. சரிப்பா. அவங்கள எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க நல்லது. முக்கியமாக பெண்களுக்காக நிறையா செஞ்சுருக்காங்க. அப்புறம் அவங்கள பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்.